ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஸ்ட்ரா ஃப்ளைட் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை இட்லியை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் மீந்து போன இட்லி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் மாதிரி இதை சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி இட்லியை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இட்லியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வானல் ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இட்லியை கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணுங்கள். நீங்கள் பொரிச்சு எடுக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா லைட்டாக ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கப்புறம் வேற ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சப்புறம் நான் வெங்காயம் குடமிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை எடுத்துக்கினேன். இப்போ இந்த வெங்காயமும் குடமிளகாயும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நாம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இது கூடவேவும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் சீக்கிரமாகவும் வதங்கும். இது கூடவே இஞ்சி பூண்டு டீஸ்பூன் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன். இது கூடவே நான் தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைசஸ்க்காக நான் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே தக்காளி சாஸ் ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவேவும் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துருக்க இட்லியை போட்டுக்கலாம். இந்த அளவு ஒரு 4 இட்லிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் உப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஒரு இட்லி வச்சு ஒரு சூப்பர் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.